சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்களில் முடிப்பாங்களாம். அப்புறம் அவங்க தொடங்கிய சில நாட்களை வேலை பி செஞ்ச பிறகு பி சென்று விடுகிறார். ஏ ஆனவர் மீதமுள்ள வேலையை 4 நாட்களில் முடிக்கிறாருன்னா அவங்க 2 பேர் எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்று விடுகிறான்னு கேட்குறாங்க. ஓகேவா? கிவன் டேட்டாவை அப்படி எழுதிட்டு வருவோம். நம்ம எப்பயுமே நாட்களில் கொடுத்துருந்தா ஒர்க்கு எவ்வளோன்னு தான் எழுதுவோங்க. ஏன்னா ஒர்க்கை தான் பிரிக்க முடியும். ஏன்னா மொத்த ஒர்க்கு சேர்த்தா 1. அப்போ ஒர்க்கை தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஏவோட 1 டே ஒர்க் பார்த்திங்கன்னா 1 டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள், அவர் 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட 1 டே ஒர்க்கு 1/12. ஓகேவா? அதே மாதிரி பியோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/20. ஏன்னா 20 நாட்கள் அவர் முடிக்கிறாரு. அப்போ 1/20. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ஓட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/12 ப்ளஸ் 1/20. இதை எல்சியம் எடுத்திங்கன்னா 20 + 12 / 20 × 12ன்னு வரும். அப்போ 32 / 20 × 12. அப்போ இதை பார்த்தீங்கன்னா 16, இது 10, இது 8, இது 5ன்னு வரும். 4 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2, இது 3. அப்போ பார்த்தீங்கன்னா 2/15 வருது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்கன்னா 2/15. ஓகே, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி சென்றுறாரு. மீதமுள்ள வேலையை ஏ பார்க்குறாரு. ஏவோட 1 டே ஒர்க்கு தெரியும்னா அவர் 4 டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார்? ஏவோட 4 டேஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது 1 டே ஒர்க்கு, அவர் 4 டே பார்த்துருக்காரு. அப்போ 4/12, அப்போ 1/3. ஓகேவா? இப்போ 1/3 ஒர்க்கு இவரே முடிச்சிட்டார். அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா 2/3. கரெக்டாக? இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு தானே போயிருக்காங்க. அப்போ அது எத்தனை நாள்னு கண்டுபிடிச்சா அந்த நாட்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இருக்கிற மொத்த வேலை இது. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் இவ்வளோ பண்ணுவாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண நாள் கிடச்சிரும். கரெக்டாக? மொத்த வேலை இருக்கிறதே இவ்வளோ தான். அது ஒரு நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம டிவைட் பண்ணால் எத்தனை நாளுன்னு தெரிஞ்சிடும். அப்போ 2/3 × 15/2. 2 கேன்சல் ஆயிரும். 3 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 5 டைம்ஸ். அப்போது 5 டேஸ் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பி போய்ட்டார். அப்போ அதோட சம்மோட ஆன்சர் 5.